ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க. அவங்க ஒல்லியாகணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அவங்க வெயிட்ட மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. நெறைய பேருக்கு வெயிட் போட்டுட்டே இருக்கும். அவங்களும் அவங்க வெயிட்ட மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. உங்களுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப நெறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க? ரைஸ கட் பண்ணிட்டு சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிப்பீங்க இல்லையா? நீங்க சப்பாத்தி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அதே மாதிரி ரைஸ் சாப்பிட்டுமே கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது ரைஸ் நீங்க கம்மியா எடுத்துக்கணும். இப்ப நார்மலா நம்ம நெறைய ஃபுட் சாப்பிடுவோம் இல்லையா? ஒயிட் ரைஸ் நெறைய சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க. 2 கப் ஆஃப் 3 கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நெறைய எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி எடுத்துக்கும்போது கண்டிப்பா ரைஸ் குவான்டிட்டி கம்மி. வெஜிடபிள் ஹை ஃபைபர் இருக்கு. சீக்கிரமாவும் உங்களுக்கு செரிக்கும். உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அனைத்துமே கிடைக்கும். சரிங்களா? உங்களால வெயிட்டும் போட முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்க வெயிட்ட நீங்க மெயின்டெயின் பண்ணவும் முடியும். வெயிட் லாஸும் ஆகும் உங்களுக்கு. ஸோ என்னோட டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இனிமே எல்லாருமே ரைஸ் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். சப்போர்ட் பண்ணுங்க.